வணக்கம். ஜூலை மாதம் 22ஆம் தேதி பாட்டுமை. பாட்டுமைனா பிரதமைனா வருமானம். மொத்தத்துல வழிபாடு முக்கியம். சரி, நேற்றும் இன்றும் ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு. யார் யாருக்கு சரியில்லையோ அல்லது நல்லா இருக்கோ நேத்தத்தை விட அதை மட்டும் நாங்க சொல்றோம், பயன்படுத்திக்கோங்க. இதுல ஒன்று தப்பில்லை, முன்கூட்டியே நீங்க திட்டமிட்டுக்கலாம். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. பணிவு நிதானம் முக்கியம். கவனம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வருணனே போற்றி, ஓம் வருணனே போற்றி, வராகியே போற்றி, வைஷ்ணவியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சோறு கொடுங்க, சிகனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களே, காலையில 9 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதுக்கப்புறம் சூப்பர். ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணியில இருந்து திங்கட்கிழமை முழுக்க, அதாவது ஞாயிறு காலை 9 மணியிலிருந்து திங்கள் கிழமை முழுக்க 2 நாளும் சூப்பரோ சூப்பர். ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணி வரைக்கும் முக்கிய முடிவு வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், வழிபாடு முக்கியம். விநாயகர் பெருமானுக்கு கோயில்ல தீபம் போட்டுருங்க. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு அப்புறம் சூப்பர். திங்கட்கிழமையும் சூப்பர். 2 நாளும் சூப்பர். ஆனா திருஷ்டி இருக்கும், பரிகாரம் பண்ணிக்கணும், வழிபாடு பண்ணிக்கணும் சொல்றோம். அனுகூலமான எண் ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு அப்புறம் 2, 7 வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. திங்கட்கிழமைக்கு 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. மனசுல மந்திரங்கள் 3, 4, 5, 6 மந்திரம் கூட சொல்றோம், பயன்படுத்திக்கோங்க. 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும், மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி, ரோகேஸ்வரனை போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனை போற்றி, கிண்ணரனை போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கினே இருக்கணும். ஏழைகளுக்கு வெள்ளை சகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. சோறு கோதுமை ஏதாவது கொடுங்க. காக்கைக்கு பசியாதுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. தயவு செய்து பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, படிச்சு பாருங்க, நல்லது. திவ்ய தேசம் 108 எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சந்திராஷ்டமம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் தான் செய்யணும். புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிடம் 3 பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் கிடையாது கிடையாது கிடையாது. ஆம், மனசுல மந்திரங்கள் 3, 4, 5, 6 மந்திரம் கூட சொல்றோம், பயன்படுத்திக்கோங்க. 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும், மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி, ரோகேஸ்வரனை போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனை போற்றி, கிண்ணரனை போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கினே இருக்கணும். ஏழைகளுக்கு வெள்ளை சகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. சோறு கோதுமை ஏதாவது கொடுங்க. காக்கைக்கு பசியாதுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. தயவு செய்து பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, படிச்சு பாருங்க, நல்லது. திவ்ய தேசம் 108 எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். கில்லி பின்றீங்க. பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், புத்தி சாமர்த்தியம் ஜெயிக்கும், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகவும் உயர்வு உண்டு. வெற்றி அதிகம். நல்ல நாள். அனுகூலமான எண் திருஷ்டிக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமை 6, 5 தெற்கு வடக்கு வெள்ளை நீலம். திங்கட்கிழமை சூப்பரா சூப்பர். 2 நாளும் பிரமாதம், கலகரிங்க. மனசுல மந்திரங்கள் 3, 4, 5, 6 மந்திரம் கூட சொல்றோம், பயன்படுத்திக்கோங்க. 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும், மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி, ரோகேஸ்வரனை போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, கிருஷ்ணனை போற்றி, கிண்ணரனை போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கினே இருக்கணும். ஏழைகளுக்கு வெள்ளை சகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. சோறு கோதுமை ஏதாவது கொடுங்க. காக்கைக்கு பசியாதுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. தயவு செய்து பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க. நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, படிச்சு பாருங்க, நல்லது. திவ்ய தேசம் 108 எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக இருக்கும். கில்லி மாதிரி கலகுறீங்க. உங்க பிறகு பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம் பின்றீங்க. நல்ல நாள். சூரியனுக்கு நிலாவுக்கு தீபம் காட்டிருங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஏன் திருஷ்டி இருக்கு. ஓம் ஓம் அப்பூதி அடிகளை போற்றி, அனுசுயா தேவியை போற்றி, அத்ரி முனிவரை போற்றி. 3 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. ஆமா, படிங்க. நல்ல புத்தகம் ஒண்ணு படிங்க. எத்தனையோ நல்ல புத்தகங்கள் இருக்கு. ஜெயகாந்தன், பாலகுமாரன், கவியரசர் கண்ணதாசன், சுஜாதா, ஜெயமோகன், எத்தனையோ நல்ல புத்தகங்கள் இருக்கு, படிச்சு பாருங்க. அனுகூலமான எண் 4,
6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். கன்னிராசிக்கார நேயர்களே 2 நாளும் சூப்பர் பிரமாதம் கலகரிங்க. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், நிதானம் ஜெயிக்கும், புத்தி கூர்மை ஜெயிக்கும். உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும், அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமையும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும் மறந்துடாதீங்க. வேற சில வழிபாடுகள் இருக்கு, திருஷ்டியை குறைக்கணும் சொல்றோம். இப்போ 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. 4, 5 வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் திங்கள். 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, ஓம் சுதர்சனமே போற்றி, ஓம் சங்கபாலனை போற்றி, சதுரகிரியே போற்றி, சாரங்கமே போற்றி. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க, அல்லது நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிறார், அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுக்கலாம், நல்லது. கோதுமை விற்கிற விலைக்குன்னு ஆரம்பிக்காதீங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதுல குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க, நல்லது. துளாராசிக்கார நேயர்களே 2 நாட்களும் சிறப்பா இல்ல. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், கவனம் ஜாக்கிரதை. நல்ல நாளாக 2 நாட்களுமே இல்லை. பொறுமை நிதானம் கவனம். வழிபாடு முக்கியம். வீண் செலவு வீண் கவலை இருக்கு, ஜாக்கிரதை. பண விஷயத்துல நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, ஓம் சுதர்சனமே போற்றி, ஓம் சங்கபாலனை போற்றி, சதுரகிரியே போற்றி, சாரங்கமே போற்றி. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க, அல்லது நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிறார், அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுக்கலாம், நல்லது. கோதுமை விற்கிற விலைக்குன்னு ஆரம்பிக்காதீங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதுல குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகமா இருக்கு. சந்திரன் வேற உங்களுக்கு வீக்கு, அதனால வழிபாடு முக்கியம். என்ன பண்றது? வழிபாடு முக்கியம். நிலாவுக்கு தீபம் காட்டிருங்க, சூரியனுக்கு தீபம் காட்டிருங்க. சில மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். ஓம் பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிருகுவே போற்றி, பிரகலாதனே போற்றி சொல்லிருங்க. இந்த மந்திரத்தை நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கட்டும். தயவு செய்து மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க, பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க, நல்லது. அல்லது அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க, 101 பாட்டு. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுத்துருங்க, சோறு கொடுங்க, காக்கையும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. அனுகூலமான எண் தெற்கு 2 தெற்கு வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களே திங்கள் ஞாயிறு, அதாவது ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. வீண் வழக்கு வீண் வீம்பு இருக்கு, கோபம் அதிகமா இருக்கு, ஜாக்கிரதை. உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாளும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடணும். மொத்தத்துல வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை ஞாயிறு. 4 வடக்கு பச்சை திங்கள். 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, ஓம் சுதர்சனமே போற்றி, ஓம் சங்கபாலனை போற்றி, சதுரகிரியே போற்றி, சாரங்கமே போற்றி. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க, அல்லது நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கிறார், அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்கு, படிச்சு பாருங்க, நல்லது. ஆமா, ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் கோதுமை கொடுக்கலாம், நல்லது. கோதுமை விற்கிற விலைக்குன்னு ஆரம்பிக்காதீங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதுல குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற பிடிவாதம் விடாமுயற்சிங்கிற பேர்ல வீம்பு அதிகமா இருக்கு. கொஞ்சம் பணிஞ்சு போகணும், விட்டு கொடுக்கணும், நிதானமா இருக்கணும். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமையும், உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமையும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். வேற சில பரிகாரங்கள் இருக்கு, சொல்றோம், நிதானம். அனுகூலமான எண் ஞாயிறு 5 வடக்கு தெற்கு பச்சை திங்கள். 2 வடக்கு வெள்ளை. மனசுல சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, வருணனே போற்றி, வசுதா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, இதுவும் ஓடட்டும். தயவு செய்து கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கை ஏழை எளியவங்களுக்கெல்லாம் பசி ஆத்துங்க. கோதுமை கொடுக்கறது நல்லது, சோறு கொடுக்கறது நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி சகப்பு துணி தானமா கொடுத்துறது நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், ஜாக்கிரதை பொறுமையா இருக்கணும். ஆமா, வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, கவனம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை
5 தெற்கு சிவப்பு. மனசுல சில மந்திரங்கள் 2 நாள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, வருணனே போற்றி, வசுதா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி. இதுவும் ஓடட்டும். தயவு செய்து கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படிச்சு பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை, ஏழை எளியவங்களுக்கெல்லாம் பசி ஆத்துங்க. கோதுமை கொடுக்கறது நல்லது, சோறு கொடுக்கறது நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி, சகப்பு துணி தானமா கொடுத்துறது நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களை 2 நாள் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சூப்பர் பிரமாதம். கலக்கிறீங்க, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர் உண்டு. உங்களோட பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. திருஷ்டி இருக்கும், பின்ன வயிற்றுச்சல் பிடிச்ச உலகம் கருமம். எனவே வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஞாயிற்றுக்கிழமைக்கு திங்கட்கிழமைக்கு 1, 2 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு. நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாறுறதுனால அதை சொன்னோம், பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு பிரதமை வழிபாடு முக்கியம், நிலாவுக்கு தீபம் காட்டுறது முக்கியம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.